வெல்கம் டு லிட்டில் ஆண்டன். இன்றைக்கி நாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா இங்கிலீஷ் எக்ஸாம் இது லாஸ்ட் சாட்டர்டே நடந்திருக்கு. இதில் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ஆன்சர் கீ, கொஷின் லெவல் எப்படி இருந்துச்சு, இதில் போஸ்டிங்ஸ் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் இந்த வீடியோவை ரொம்ப எலாபரேட் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஷார்ட்டாக ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம எது மேஜர் ஃபேக்டோ, ஏன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே தோஸ் ஹூ குவாலிஃபைட் நெட், செட் ஆர் பிஹெச்டி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே புரியும் நம்ம சொல்கிறது. ஸோ ரொம்ப எலாபரேட் பண்ணாமல் எவ்வளோ ஷார்ட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக வச்சுக்கிறோம். பட் தென் 175 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லிட்டில் லென்த்தியாக நம்ம வீடியோ இருக்க போகுது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா பேசிக்கலி அது ஒரு பார்ட் ஆஃப் எவ்ரி எக்ஸாமாக ஆயிடுச்சு. இன்னொன்று 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே அதை படிச்சுட்டு போயிருப்பாங்க. ஈவன் தோ சிலர் ப்ரிப்பேர் பண்ணலை, ஓரளவுக்கு தான் அங்கங்கே கொஞ்சம் பார்த்துருக்கோன்னு நினச்சாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய லெவலில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஒரு கொஷின் பாருங்கள். எபிக் லிட்ரேச்சருக்கு தமிழ் என்ன, டிவோஷனல் லிட்ரேச்சருக்கு தமிழ் என்ன, மேட்ச்லேயே கொடுத்துருக்கான். பக்தி இலக்கியம் இது தெரியும். ரீஜனல் லிட்ரேச்சருக்கு தமிழ் என்ன, வட்டார இலக்கியம். ஸோ இது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் பாருங்கள், அறத்தை தருவதற்கு ஒருவரிடம் பொருள் எந்த வழியில் சேர வேண்டும். அப்போ மணி எப்படி இருக்கணும், நேர்மையான வழியில் சம்பாதிப்பீங்களா, நேர்மையற்ற வழியா, தீமையற்ற. அப்போ நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். இது ஒரு டேரெக்டாக எல்லாருமே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின். அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு அதே பக்தி இலக்கியம், அப்புறம் காப்பி இலக்கியம் என்ன, காப்பியங்கள், எபிக் லிட்ரேச்சர், இந்த மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்த உடையுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராமரில் கொஞ்சம் லேசாக நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும் அந்தங்கிற மாதிரி இருந்துச்சு. தென் சுப்பிரமணியன் அது யாரோட பெயர், பாரதியனுடைய பெயர். அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எல்லாமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்ததால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலனாலும் பாஸ். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேரே எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ நாம் எலிஜிபிளாக இருக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா 50க்கு 20 மதிப்பெண்கள் தாராளமாக எல்லாருமே எடுக்கக்கூடிய லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழ் பார்க்க போகிறதில்ல. அடுத்து மேஜர் இங்கிலீஷ்க்கு வரும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா QP லீக்டா. ஸோ நம்ம மாக் டெஸ்ட் நம்ம இந்த டிஆர்பிக்கு லா காலேஜ் டிஆர்பிக்கு நம்ம மாக் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருந்தோம். 400 rupeesக்கு நம்ம ஒரு சின்ன ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸ் கூடவே 1160 கொஷின்ஸ் 10 யூனிட்ஸையும் சேர்த்து 15 மாக் டெஸ்ட் 10 யூனிட்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் ஆல் த 10 யூனிட்ஸ். மொத்தம் 1160 கொஷின்ஸ் நம்ம லிட்டில் ஆண்டன் டீம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் 400 rupeesக்கு. ஸோ 60 மெம்பர்ஸ் மாக் டெஸ்ட் பேட்சில் ஆட் ஆனாங்க. நம்ம அதிலே குரூப்பில் வச்சுருக்கோம் மாக் டெஸ்ட் பேட்ச் Group 1 Group 2ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட்ஸில் சிலர் கேட்டாங்க, மேம் இந்த மாதிரி QP லீக்டாக இருக்குமா, ஏன்னா அவங்க கொஷின் கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரூமில் இருந்தோம். ஸோ எக்ஸாம் ஹாலுமே ரொம்ப பதட்டமான சூழ்நிலை, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக போய் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. வந்தாங்க, ஒரு பேக்கில் கொஷின் கொண்டு வந்தாங்க, பிரித்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்த்துருப்பாங்களா, இந்த கொஷின்ஸ் ஒருத்தர் கேட்டால் பரவாயில்ல, நிறையா பேர் கேட்டங்காட்டி ஐ எம் டெல்லிங் யூ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் எக்ஸாம் நடந்திருக்கு. கொஷின் பேப்பர் லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பிகாஸ் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் லிட்டில் ஆண்டன் ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதின சென்டர்ஸ் ஒரு 5 சென்டர்ஸ்லேருந்து ஒரு 15 பேர்கிட்ட நம்ம ஒப்பீனியன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க QP கூட ஒருத்தர் நம்ம லிட்டில் ஆண்டன் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒருத்தங்க ஷேர் பண்ண QP தான். ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்திருக்கு. எந்த கொஷின் பேப்பர் லீக்கேஜ் அதுவுமே இல்லை. ஸோ TN தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாம் நடந்தாலுமே எக்ஸாம் கூடவே வர ரூமர் இப்படி நடந்திருக்கும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கும், இல்லை மணி கொடுத்து போயிருப்பாங்க, கொஷின் பேப்பர் முன்னாடியே லீக்காக இருக்கும், காசு கொடுத்து கொஷின் பேப்பர் வாங்கியிருப்பாங்க. இது யூஸ்வலாக நடக்கிறவன்னு இதை எதுவுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டு அட்டென்ட் பண்ணி நல்லா உங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த நெகட்டிவிட்டி, இந்த ரூமர் அது ஸ்ப்ரெட் பண்ணுறது எந்த காலத்துலையுமே இருக்கும். ஸோ வி ஷல் அவாய்ட் தோஸ் திங்ஸ். அதை பற்றி நம்ம கண்டுக்கவும் வேண்டியதில்லை. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இங்கிலீஷ் QP. ஸோ கொஷின் பேப்பர் லீக்கேஜ் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் இஸ் ஈஸி ஆர் டஃப், இல்லை மீடியம் லெவலான்னு கேட்டிங்கன்னா கொஷின் லெவல் ஈஸி. ஏன் ஈஸின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓவராலாக எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணாங்க, அப்படி எழுதியிருந்தால் கூட அப்போ கூட கொஷின் பேப்பர் மீடியம் லெவல்னு சொல்லியிருக்கலாம். இப்போ ஏன் ஈஸி அப்படின்னா, எய்தர் நெட், செட் அல்லது PhD முடிச்சவங்க தான் அதை அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் கொஷின்ஸ் 6th யூனிட்டுக்கு மேலேருந்து வந்திருக்கு. கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறது, காம்ப்ரிஹென்ஷன் புரிஞ்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் கேட்ட கொஷின்ஸ் ஜாஸ்தி. ஒரு ஜிடி குரூப் டிஸ்கஷனே எவ்வளோ கொஷின்ஸ் பாருங்கள். இன்டர்வியூவில் எப்படி இருப்பீங்க, நீங்கள் கன்னத்தில்
வந்து கை வச்சிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட முகபாவனைகளை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் தான் கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸி லெவல் கொஷின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இந்த எக்ஸாம்ஸ் நெட் செட் ஆர் பிஹெச்டி குவாலிஃபை பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம் எழுதின ஆஸ்பிரன்ஸ் வச்சு நம்ம QPயை கம்பேர் பண்ணுறப்போ த எக்ஸாம் இஸ் கம்ப்ளீட்லி கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர். மேபி தமிழ் வேணால் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஓவரால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தமிழ் குவாலிஃபை ஆகிறது ஈஸி, பட் ஓவரால் QP பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்துக்கிறா. மற்ற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்கறத விட இந்த ஒவ்வொரு கொஷின்ஸ் எல்லாம் இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பட் அதுவுமே வந்து சிலபஸ் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸை தாண்டி போய் ஜென்ரலாக ஒரு இதெல்லாம் கேட்கல. ஓகேங்களா? பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். அதுலேயுமே பாருங்கள், ஷேக்ஸ்பியரோட இதில் இருந்தால் ஷேக்ஸ்பியரோட மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் கேரக்டர் யார்? போர்ஷியா. அவள் பிளட் எப்படி இருப்பா? டாக்டர் ஃபாஸ்டஸ்லேருந்து ஷேக்ஸ்பியரோட ஹீரோயின்ஸை மேட்ச் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த நாவல் ஆர்கே நாராயண், முல்க்ராஜ் ஆனந்த் இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச இது. இங்கிலீஷ் டீச்சர் ஆர்கே நாராயண் எழுதியிருப்பாங்க, தெரியாதா? எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தெரியும். அதை அப்படியே கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஷேக்ஸ்பியரோட இது கொடுத்துட்டு இங்கே மேட்ச் பண்ணுங்கள். இந்த ரொம்ப வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஹேம்லெட் சொன்னது டு பி ஆர் நாட் டு பி, ஹேம்லெட் சொன்னது இது தெரியாதா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இவ்வளோ ஈஸியான கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸில் இருந்துச்சு. பட் அதே சமயம் டஃப்பாக கொஷின் இல்லவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா டஃப்பாக கொஷின்ஸ் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், 175 கொஷின்ஸ் அவங்க எடுக்கணும். உங்களுக்கு கொடுத்ததே 10 யூனிட்ஸ். அதுலேயுமே ரொம்ப வாஸ்டான போர்ஷன் கிடையாது. நீங்கள் பாருங்கள், பின்னாடி எதுவும் 7, 8, 9, 10 யூனிட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, காம்ப்ரிஹென்ஷன், இவ்வளோ தான். அதே மாதிரி கேட்டதும் குரூப் டிஸ்கஷன்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ்ப்பா, இன்டர்வியூலேருந்து இவ்வளோ கொஷின்ஸ், சிலபஸும் ஸோ ஸ்பெசிஃபிக்கு, கேட்டதும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் தான். அப்படிங்கிறப்போ டஃப் கொஷின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டஃப் கொஷின்ஸ் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. பட் லெவல் நீங்கள் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஈஸி கொஷின்ஸோட லெவல் ஜாஸ்தி. அந்த லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ சில கொஷின்ஸ் டஃப்பாக கேட்டிருக்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இதுவும் ஜிஎம் ஹாப்கின்ஸ், அதோட ஜிஎம் ஹாப்கின்ஸோட எல்லா போயம்ஸுமே உங்களுக்கு சிலபஸ் கொடுக்கல. காட்ஸ் கிராண்டியர்னு ஒரு 14 லைன் இருக்கிற ஒரு போம் தான். அந்த போம்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க? அது எலிஜியா, சானட்டா, எப்பிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்டிருந்தாங்க ஒரு இதில். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. சரிங்களா? அதே மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸில் கேட்ட கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வேஸ்ட்லேண்டில் வந்துட்டு கேட்ட கொஷின்ஸாக இருக்கட்டும். ஃபேரி குயின் வந்து ஃபுல்லாக சிலபஸ் படிக்கலனாலும் மேஜராக வந்து 6 புக்ஸ் இருக்குது. 6 புக்கில் வந்து என்ன குவாலிட்டி வெர்ச்சியூ இருக்குன்னு தெரியும். புக் 1 ஹோலினஸ். கடைசிக்கு ஃபேரி குயின் சிலபஸில் இருக்கிறப்ப ஃபுல் சம்மரி படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புக் 1ல் இது, புக் 2ல் இது. அதே மாதிரியே புக் 1ல் ஹோலினஸ் ஒரு கொஸ்டின், புக் 5ல் ஜஸ்டிஸ் இது ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் பேரடைஸ் லாஸ்ட்டில் ஆடம் அண்ட் ஈவ் எந்த ட்ரீயை சாப்பிடக்கூடாது? ட்ரீ ஆஃப் நாலேஜ். இது தெரியாமல் யாருமே எக்ஸாம் ஹாலுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் லிரிக்கல் பேலட்ஸில் வேர்ட்ஸ்வர்த் எதுக்காக அமைச்சார்? காமன் பீப்புளுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக அமைச்சதான் லிரிக்கல் பேலட். அது கூடவே அவர் கூட யார் சேர்ந்து எழுதுனது? லிரிக்கல் பேலட்ஸ் வந்து வேர்ட்ஸ்வர்த் யார் கூட சேர்ந்து எழுதினார்? ஆப்வியஸ்லி கால்ரிட்ஜ் கூட சேர்ந்து எழுதினார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஷின்ஸ். ஒத்தல்லோ, லியர், ஹேம்லெட், மேக்பெத் அப்படியே நம்மளுக்கு வந்து அதில் வந்துட்டு ஒத்தலோ தான் ஜெலசின்னு தெரியும், லியர் தான் வந்துட்டு ரொம்ப வயலண்ட்டாக இருந்தார், ஹேம்லெட் வந்து இன்டெசிஷனாக இருந்தால். இது ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவரால் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் தான். டஃப்பான கொஷின்ஸ் வந்து சிலது இருந்துச்சு. பட் கம்பேரிங் டு ஈஸி கொஷின்ஸ் நிறையா இருந்துச்சு. ஐவான் ஹூவில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே வால்டர் ஸ்காட்டோட நிறைய நாவல்ஸ் கிடையாது. ஒரே நாவல் ஐவான் ஹூ. அதில் ஃபாதர் நேம் என்ன? இது ஒரு கொஷின். இன்னொரு நாவல்லையும் பார்த்தீங்கன்னா லக்கி ஜிம்லேயும் இருந்து கேட்டதும் இந்த கேரக்டர் பேர் என்ன? ஸோ இந்த கேரக்டர் பேர் கேட்குறதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் கொஷின் பேப்பர் ஈஸி. இதனால தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னா ஓவரால் கொஷின் பேப்பரும் ஈஸி லெவல். ஸோ நம்ம நிறைய கொஷின்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் லீக்கேஜ் அதை அட்ரஸ் பண்ணியாச்சு. தென் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி இது சொல்லியாச்சு. ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம ஃபைனலாக சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ தூரம் கொஷின் பேப்பர் ஈஸியாகிறப்போ கட் ஆஃப் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்துட்டு ஆன்சர்ஸ் பார்க்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், காஃபி பிளான்ஸ் இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், ஸ்கேட் போர்டிங். அடுத்து 33 அக்ராஸ் தி பிளாக் வாட்டர்ஸ், முல்க்ராஜ் ஆனந்தோட நாவல் ஃபீச்சரிங் த வேர்ல்ட் வார். அடுத்து ரபீந்திரநாத் தாகூர் ஒப்பீன்ட் தட் த ரியல் ப்ராப்ளம் இன் இந்தியா வாஸ் லேக் ஆஃப் சோஷியல் கோஆப்ரேஷன். ஸோ இந்த கியூபியுமே நம்மளோட ஆஸ்பிரண்ட் ஒருத்தங்க ஷேர் பண்ணாதான். ஓகேங்களா? 35 மேட்ச் த ஃபாலோவிங். இதுக்கு ஆன்சர் ஏ. டர்பிட்க்கு ஆண்டனிம் கிளியர் தான். அப்ரோரியஸ்னால் ரொம்ப நாய்ஸியாக இருக்கிறது. அப்போ ஆன்சர் குவைட். சரிங்களா? 36 பாருங்கள், ரெட் கிராஸ் நைட் வராரு இல்லையா? அப்போ என்ன? ஹோலினஸ். அடுத்து பாருங்கள் 37 டேமிங் ஆஃப் த ஷூ கேரக்டர் யாரு? கேத்ரின்.
மிட்சம்மர் நைட் ட்ரீமில் யார் வருவா? லைசாண்டர். அப்போ டேமிங் ஆஃப் தி ஷ்ரூ கேத்ரின். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 3. த ஆப்ஷன் இஸ் சி. சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இது ஒரு டைரக்டான கோட். ரொமான்டிசம் வாஸ் டிஃபைன்ட். யார் இந்த கோட் கொடுத்தா? It is Walter Pater. அடுத்து I.A. Richards observes that establishing human relation between the expert and his lay audience is not easy. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இடியம்ஸ் கேட்டதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, இந்த இடியம்ஸ் வந்து யாருமே வந்து சிலதெல்லாம் அன்யூஷுவலாக இருந்துச்சு. பட் அன்யூஷுவலாக இருந்தாலுமே என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நாங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தது. ஏன்னா நம்ம மாக் டெஸ்ட் பேட்ச்லேயே கிட்டத்தட்ட 50 to 60 மெம்பர்ஸ் மாக் டெஸ்ட் பேட்ச்சில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடியம்ஸ் எல்லாம் முன்னாடி கம் அக்ராஸ் பண்ணலனாலும் அந்த இடியம்ஸை பார்த்துட்டு நம்ம ஆப்ஷன் பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அவுட் ஆஃப் த கொஷின் அப்படின்னா த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அவுட் ஆஃப் த கொஷினுக்கு இம்பாசிபிள். அடுத்தது அக்ரி டு டிஃபர், அதுக்கு கிவிங் அப், ட்ரைங் டு கன்வின்ஸ் ஈச் அதர். அடுத்து ஹார்டிங் இட் ஓவர், டெல்யூஷன், வர்த்லெஸ் திங். ஹார்டிங் இட் ஓவருக்கு தான் வந்துட்டு டு டாமினேட். ஓகேங்களா? எ மேஸ் நெஸ்ட் அப்படிங்கிறது டெல்யூஷன், வர்த்லெஸ் திங். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது 41 பாருங்கள். ஃபேரி குவீன் ஸ்பென்சர் இன்க்ளூட்ஸ் மாரல் அண்ட் ரிலீஜியஸ் அல்லிகரி. கரெக்டுங்களா? ஸோ ஊனா ரெப்ரசன்ஸ் ட்ரூத் அண்ட் கயான் ரெப்ரசன்ஸ் டெம்பரன்ஸ். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கணும். பட் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, மாரல் அல்லிகரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அல்லிகரின்னு சொல்கிறப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஊனாங்கிறவங்கள ஒரு ட்ரூத்காகவும், கயான்கிற டெம்பரன்ஸ் ஒரு குவாலிட்டி கொடுத்துக்கிறாங்க, அல்லிகரிக்கல் குவாலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு ஆர் இஸ் அ நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏன்னு ஆப்ஷன் டிக்கு ஆன்சர் கொடுக்குறக்கும் சம்டைம்ஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஓவரால் 175 கொஷின்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் நம்மளுக்கே டவுட்டு தான். பட் வி ஆர் ஷோர் ஃபார் ஆன்சர் ஆஃப் 170 கொஷின்ஸ். அந்த 5 கொஷின்ஸ் எதுங்கிறது நான் அங்கங்கே உங்களுக்கு வரப்பே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? டேல் ஆஃப் 2 சிட்டிஸில் யார் வந்து அந்த ஷூ மேக்கர்னு கேட்டிருப்பாங்க? டாக்டர் மேனட். ஏன்னா அவர் வந்து ப்ரிசனில் இருப்பார் இல்லைங்களா? ப்ரிசனில் இருக்கிறப்போ வந்து அந்த ஷூ எல்லாம் தேய்ச்சி ஒரு மாதிரி ஹி பிகேம்ஸ் லுனாட்டிக். அதுக்கப்புறம் டெஃபாஜோட வீட்டில் இருக்கிறப்பையும் அந்த ஷூவை தான் இது பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஆன்சர்ஸ் டாக்டர் மேனட். அடுத்து பாருங்கள், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ரொம்ப சிம்பிளான கொஷின். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். அடுத்து 44க்கு வாங்க. லாங்குவேஜ் varies as its function varies. It differs in different locations. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து க்ளோசஸ்ட் மீனிங் என்ன ஈஸியாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ லாங்குவேஜ் வந்து ஃபங்க்ஷன் வேரியானா லாங்குவேஜ் வேரி ஆகும், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்லேயும் லாங்குவேஜ் இதாகும். அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும்? சி, அவர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். அதை பேராஃப்ரேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அவர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் வேரிஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் சிச்சுவேஷன். இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மட்டும்தான் போட்டிருப்பான். ஆப்ஷன் பி வந்து சிச்சுவேஷன் மட்டும்தான் போட்டிருப்பான். ஆப்ஷன் டி பாருங்கள், சிச்சுவேஷன் மட்டும்தான், ஃபங்க்ஷன் இல்லைன்னு போட்டிருப்பான். ஆனால் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? இட் வேரிஸ் அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன். அது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வேரிஸ் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன? அவர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் வேரிஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் சிச்சுவேஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 45th கொஷின். ஸோ ரொம்ப ஈஸி. அப்போது நம்ம ப்ரெசன்டேஷனில் நார்மல் சைஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்போ லோ பிச்சில் பேசுகிறோம். அப்போ லோ பிச்சில் பேசுகிறப்போ அது வந்து லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. நல்லா யோசிங்க. ஸ்பீக்கிங் இன் அ லோ பிச், அந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் சைஸ் ஆஃப் ஆடியன்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நான் வந்து லோ பிச்சில் பேசினேன் அப்படின்னா நர்வஸ்னஸ், எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக வராது. லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் சொல்ல, ஏன்னா எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன் சொல்லியாச்சு. ஃபார் நார்மல் சைஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நான் ஹை பிச்சில் கத்தி பேசினா தான் வந்து நான் நல்லா பேசியிருக்கேன்னு அர்த்தம் இல்லை. ஸ்பீக்கிங் இன் அ லோ பிச்சில் பேசுகிறேன் அப்படின்னா இட் ஷோஸ் இண்டிகேட் செல்ஃப் கண்ட்ரோல். நான் அவ்வளோ தூரம் கத்த தேவையில்லைன்னு சொல்லலாம். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல். பட் இந்த ஆன்சர் சொல்கிறப்போ எங்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டப்போ இல்லை லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வராது, செல்ஃப் கண்ட்ரோல் தான் வரப்போ கொஷின் கேட்குறாங்க, மேம் எப்படி வந்து லோ பிச்சில் பேசுகிறேன்? சி, ஹை பிச்சில் கத்தி பேசுகிறது கூட சம்டைம் வந்து நம்ம ரொம்ப கத்துறது கூட நர்வஸ்னஸ், எக்ஸைட்மெண்ட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணலாம். பட் நம்ம லோ பிச்சில் காமன் கம்போஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? இப்போ நார்மல் சைஸ் ஆஃப் ஆடியன்ஸ்கிட்ட நம்ம ஏன் கத்தி பேசணும்? சைஸே கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லோ பிச்சில் பேசினா லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸா? அப்போ இங்கே நிறைய பேரோட வாய்ஸஸே அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் அனலிட்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். டக்குன்னு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் இப்படி இருந்தால் இப்படி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகலன்னா இப்படி நம்ம வந்து ரொம்ப டிபிக்கல் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு டக்குன்னு ஆன்சர் போகக்கூடாது. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ரைட் ஆன்சர். பட் நிறைய பேர்
பேர் வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னு போட்டிருக்காங்க நம்ம ஆஸ்பிரண்ட் சொன்ன வரைக்கும். அடுத்து பாருங்கள், ஸ்கிம்மிங் ஆப்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸ்கிம்மிங்கிற ஒரு சிலபஸ். ஸோ ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது சிலபஸில் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா ஸ்கிம்மிங் வந்து ஒரு கொஷின் ஆப்வியஸாக வரும், அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ the syllabus is so limited. So skimming is reading through the passage quickly. Okay, skimming is done to orient oneself to the passage or text. கண்டிப்பாக தானே, we want to orient oneself to the text. நான் டெக்ஸ்ட்டுக்கு I should orient myself. அதுக்காகத்தான் நான் படிக்கிறேன். orient, what do you mean by orient here? ஒரு இனிஷியல், ஒரு ஓவர்வியூ. ஸோ நீங்கள் நம்ம காலேஜஸில் சேரப்போ ஓரியன்டேஷன் இதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக் வைப்பாங்க. இல்லை ஈவன் லிட்டில் லண்டனில் நம்ம நெட் கிளாஸஸ் போட்டப்போ கூட ஓரியன்டேஷன் கிளாஸ் இருந்துச்சு. ஓரியன்டேஷனாக ஒரு ஓவர்வியூ கொடுக்குறோம். அப்போது ஸ்கிம்மிங் ப்ராசஸில் வந்து நம்ம லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஓவர்வியூ, ஒரு இனிஷியலாக நம்மளுக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸ்கேனிங் கூட ஸ்பெசிஃபிக்காக நம்ம டார்கெட் பண்ணுவோம். பட் ஸ்கிம்மிங்கில் ஒரு ஓரியன்டேஷன் வியூ தான். அப்படிங்கிறப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா ஸ்கிம்மிங் இஸ் ரீடிங் த்ரூ த பேசேஜ் குயிக்லி. கரெக்டுங்களா? ஸோ ஸ்கிம்மிங்கிறது நம்ம பேசேஜை வேகமாக ரீட் பண்ணுறோம். ஸ்கிம்மிங் இஸ் டன் டு ஓரியன்ட் ஒன் செல்ஃப் டு தி பேசேஜ் ஆர் டெக்ஸ்ட். அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சிம்பிள் தான். ஆக்ஷன் ஆஃப் அனிதா தேசாய்ஸ் நாவல் கிரை த பீகாக் இஸ் லொக்கேட்டட் இன். ஸோ நெட் செட் அதோட ப்ரிப்ரேஷனை தாண்டி அதில் வந்து செட்டிங் இதெல்லாம் கேட்க போகிறதில்ல. பட் உங்களுக்கு பாருங்கள், அனிதா தேசாய்னு ஒரு பர்டிகுலராக கொடுத்துட்டாங்க. ஸோ அனிதா தேசாயோட எவ்வளோ நாவல்ஸ் நம்ம படிச்சிருப்போம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் ஒரு எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ ஒரு 3 or 4 நாவல்ஸ் அதோட சம்மரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா அனிதா தேசாய் மேஜரான ரைட்டர், அதனால 3 or 4 ஆத்தர்ஸ் படிக்கிறோம். இதே வந்து ஜீத் ஆயில் அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒர்க்ஸ் மட்டும்தான் நெட் செட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு போவோம், ஈவன் நாட் த சம்மரி. அப்போது இதில் நம்ம சம்மரி படிச்சிருக்கோங்கிறப்பவே செட்டிங் எங்கேன்னு தெரியணும். ஸோ த ஆப்ஷன் இஸ் சி, டெல்லி. இல்லை டெல்லிங்கிறப்ப லக்னோ தானே நாவலில் அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். ஏன்னா லக்னோ தான் வந்துட்டு அதில் மேஜராக காட்டப்பட்டது. பட் பாஸ்டில் வந்து அவள் வளர்ந்த விதம் இதெல்லாம் அந்த ப்ரொட்டகானிஸ்ட் யோசிக்கிறப்போ டெல்லியில் நடந்திருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் அவங்க கொஷினில் வந்து ஆக்ஷன் ஆஃப் அனிதா தேசாய் நாவல் இஸ் லொக்கேட்டட்னு கேட்டாங்க. ஆக்ஷனுங்கிறப்போ அவள் மெமரிஸில் தான் டெல்லி போகும், அங்கே நடந்த மாதிரி வந்திருக்காது. பட் நம்ம ரொம்ப டீப்பாக அந்த வேர்ட்ஸ் அனலைஸ் பண்ணி இப்படி இந்த வேர்டுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து கொஷினில் ஃப்ரேம் பண்ணல அப்படின்னு ரொம்ப கிராமட்டிக்கல் எரர் கண்டுபிடிக்க முடியாது இந்த இடத்துல. கண்டிப்பாக அது அவள் பாஸ்ட்டில் வந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்துட்டு கான்க்ரீட்டாக அந்த இடத்துல நடந்த மாதிரி காமிக்கணும். ஷி வாஸ் திங்கிங் அபவுட் டெல்லி. அப்போ டெல்லியில் நடந்த விஷயங்களை காமிக்கிறாங்க. அப்போ சென்னையில் அங்கே நடந்ததை காமிக்கல. சென்னைங்கிற ஒரு பிளேஸே வரல அந்த நாவலில், பாம்பேங்கிறது வரல, கல்கத்தாவும் வரல. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம டெல்லி தான். ஓகேங்களா? அடுத்து 48 பாருங்கள். இது ரொம்ப ஈஸி பாருங்கள். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஐ எம் செக்ரட்டரி. ஓகேங்களா? ஸோ இன்னொருத்தங்க ஆன்சர் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க. ஓகே, ஒரு பிஏவாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை, பட் மேட்ரஸ் அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு பிஏ எப்படி கொஷின் கேட்பாங்க? நம்மளே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், ஒரு ஸ்டாஃபாக இருக்குன்னா, எனி அப்பாயின்மெண்ட், டிட் யூ கெட் எனி அப்பாயின்மெண்ட் இப்படிலாம் கொஷின் கேட்போம். அப்பாயின்மெண்ட், எனி அப்பாயின்மெண்ட் ப்ராப்பராக கேட்போம். டூ யூ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் இப்படி தான் கேட்போம். டூ யூ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின், பாமர்ஸ்ங்கிறது கேண்டர்பரி டேல்ஸில் யாருன்னா பில்கிரிம்ஸ். அடுத்து ஹிஸ்ட்ரிஸ் மேக் மென் வைஸ். இது பேக்கனோட எந்த எஸ்ஸேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸ். டேஸ் இஸ் கால் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா, லார்ட் ரிப்பன். அடுத்து பாருங்கள், டேஸ் சீம்ஸ் டு ஹாவ் மோஸ்ட் a நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் கிரெடிபிலிட்டி. இப்போ நம்பிக்கை கொடுக்காதுன்னு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ கிரெடிபிலிட்டியை ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ப்ரொனன்சியேஷன். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயம் கிடையாது. சரிங்களா? அடுத்து இன்டர்பர்சனல் சிச்சுவேஷன்ஸ், ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ மிஸ்ப்ரொனன்சியேஷன்ஸ் அண்ட் vocalized பாசஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், விச் கேரக்டர் அமௌங் தி ஃபாலோயிங். வேஸ்ட்லேண்டில் யூனிட்டி ஆஃப் பர்செப்ஷன் அண்ட் விஷன் கொடுத்தது. ஏன்னா இந்த டைரீசியஸ் கேரக்டர், ஏன்னா ஆல்பர்ட் ஒரு இடத்துல தான் அந்த கேரக்டர் வரும். லில், ஏன்னா வேஸ்ட்லேண்ட் ஒரு சிலபஸ் இருக்கிறப்ப நீங்கள் சம்மரி படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ ஆல்பர்ட் ஒரு இடத்துல தான் வராரு, லில் ஒரு இடத்துல தான் வராரு, ப்ளீபஸ் ஒரு இடத்துல தான் வராரு. ஸோ ஜஸ்ட் கொஷின் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யூனிட்டி ஆஃப் பர்செப்ஷன், விஷன் அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒரே ஒரு கொஷின் கேட்டாங்க, கனெக்டிங் லிங்க் பிட்வீன் வேரியஸ் செக்ஷன். அப்படின்னா என்ன? எல்லா செக்ஷன்லேயும் நிறையா செக்ஷன்ஸில் அவர் வந்திருக்காரு. நீங்கள் எல்லா செக்ஷனோட சம்மரி, டீட்டெயில் சம்மரி தெரியலனாலும் ஜஸ்ட் இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். ஆல்பர்ட் ஒரு இடத்துல தான் வரான், லில் ஒரு இடத்துல தான் வரான், ஆனால் இவர் வேரியஸ் செக்ஷனில் வந்திருக்காருன்னு சொல்கிறப்பவே டைரீசியஸ் நீங்கள் ஆப்ஷன் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இந்த வேஸ்ட்லேண்டோட டீட்டெயில்டு சம்மரி படிக்காமல் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்கலாம்? டைரீசியஸ் தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் இன் இன்டர்வியூஸ் த இன்டர்வியூவர் மே ஜட்ஜ் தி டேஷ் விச் கேன் ஆக்ட் அஸ் அன் இன்ஸ்டன்ட்
ஃபீட்பேக். சரி, உங்களோட ஹாபீஸும் வந்துட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக இன்டர்வியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பர்சனல் ஹைஜீன், தட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங் இன் இன்டர்வியூ. சர்டிஃபிகேட்ஸ், தட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங். பட் கொஷின் இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்காக நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது வந்து இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்காக இன்டர்வியூவருக்கு வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்காக. இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்கை டக்குன்னு அப்போ நீங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இப்படி பண்ணுறீங்க, இல்லை தெரியலன்னு முழிக்கிறீங்க, அப்போ லிசனஸ் ரியாக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சர்டிஃபிகேட்ஸோ பர்சனல் ஹைஜீனோ அதெல்லாம் கிடையாது. அடுத்தது, விச் ஒர்க் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் ரிட்டன் டியூரிங் த வேர்ல்ட் வார் 1. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் பற்றி கேட்குறப்போ சிலபஸில் பேட்ரியாட்டிசம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ சிலபஸில் நம்ம எது படிச்சிருக்கணும், நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம சொன்னது இதுதான். ஹூ ஆஸ்ட், நம்ம எந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸஸுமே போடல. பட் வந்து நம்மகிட்ட எது படிக்கலாம், எப்படி படிக்கலாம் சஜஷன்ஸ் வந்து கேட்டாங்க. நம்ம மாக் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் 50 to 60 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க. அது மட்டும்தான். இப்போது நம்மக்கிட்ட கேட்டவங்கள பேட்ரியாட்டிசம் சொன்னாவே ஹோம் அண்ட் த வேர்ல்ட் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து சம்மரி படிச்சுட்டு போயிடணும். நம்ம சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் திங், கீதாஞ்சலி கூட நீங்கள் படிக்கிறீங்களான்னு தெரியாது. கீதாஞ்சலி கூட நீங்கள் பேசேஜாக படிக்கிறத விட்டுருங்க. பிகாஸ் கேட்டிருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக பேட்ரியாட்டிசம். ஸோ கீதாஞ்சலி இஸ் நாட் ரிலேட்டட் டு பேட்ரியாட்டிசம். ஸோ அதை விட்டுருங்க. அதே மாதிரி மற்ற சில ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தகூர் பற்றி பேசிக்காக சில ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு ஆத்தர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். பட் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கிறது வந்து ஹோம் அண்ட் த வேர்ல்ட், அப்புறம் நேஷனலிசம்ங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் எழுதியிருப்பார். அதை கொஞ்சம் மேலாவட்டமாக பார்த்துக்கோங்கன்னு நம்ம சொன்னோம். ஸோ ஹோம் அண்ட் வேர்ல்ட் ஆப்வியஸ்லி த ரைட் ஆன்சர். வேர்ல்டு வார் 1 வந்திருக்கும். அக்ரெஷன் ஆஃப் வார் பற்றி பேசியிருப்பார். அடுத்தது ஆப்ஷன் 56 பாருங்கள். ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் எதில் இருக்குது? சர்க்குலேட்டரி சிஸ்டம், அது நர்வஸ் சிஸ்டம் கிடையாது. நியூரான்ஸ் நர்வஸ் சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் என்ன கிட்னி இதெல்லாம் கூட எக்ஸ்கிரீட்டரி கண்டிப்பாக வராது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஆர்டரிஸ் வெயின்ஸ் வராது. இது சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது இல்லைங்களா? ஸோ 57, த டேர்ம் letter of transmittal in relation to report means. So the answer is the letter submitted along with the report conducted after a study. The demon வாசு கேரக்டர், இது டேட்டா. வாசுங்கிற கேரக்டர் எந்த இதில் வராங்க? மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி. அடுத்து ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில் எந்த சயின்டிஸ்ட் வந்து பேசினார்? வெங்கி ராமகிருஷ்ணன். ஓகே, தி லாட்டின் வேர்ட் தட் ஹாஸ் பீன் டேக்கன் அன்சேஞ்ச் இன் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஈகோ தான். ஏன்னா சைக்காலஜியில் பார்த்தீங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட யூஸ் பண்ணுறா இல்லை, ஈகோ, சூப்பர் ஈகோ. அப்போ அந்த ஈகோங்கிற வேர்ட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஈகோ. அடுத்து பாருங்க, த டைம் இஸ் அவுட் ஆஃப் ஜாயிண்ட், ஓ கர்ஸ்ட் ஸ்பைட் தட் எவர். இந்த சாலோகியை கொடுத்தது யார்? ஹேம்லெட். அடுத்து பாருங்க, ஸ்பென்சர்ஸ் ஃபேரிக்வி. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஈஸியான கொஷின். ஸோ புக் 5 டீல்ஸ் வித் ஜஸ்டிஸ். இந்த கொஷின் 63 ஸோ சிம்பிள். டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 1755 எழுதுனது யார்? டாக்டர் சாமுவல் ஜான்சன். அவ்வளோதான். சாட்டன் வந்து நெக்ஸ்ட் மூணு ஒரு பேலஸ் கட்டும் இல்லைங்களா? ஈவன் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட்டில் கூட மில்டனை ஷேக்ஸ்பியரை எந்த கிரிட்டிசைஸ் பண்ணாங்க? ஷேக்ஸ்பியரியன் கிரிட்டிசிசமோ இல்லை வந்து மில்டன் இப்படி எழுதியிருக்காரு ஒரு பர்டிகுலர் கோட் கொடுத்து இந்த கோட்டை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள், இல்லை வந்துட்டு மில்டன் வந்து இவர் வந்து இப்படி அட்டாக் பண்ணார், பிளேக் இப்படி அட்டாக் பண்ணிக்காரு, அவர் என்ன அட்டாக் பண்ணார், அப்படியோ இல்லை வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து மில்டன்ஸ் பேரடைஸ் வந்து நிறைய ஏஞ்சல்ஸ் வருவாங்க இல்லையா, மோர் தென் 6 or 7 ஏஞ்சல்ஸ், அவங்களுக்கு கொடுத்தோ அப்படியெல்லாம் கேட்கல. ரொம்ப சிம்பிளாக சேட்டன் வந்துட்டு என்ன பேலஸ் கட்டினாங்க, தட் இஸ் பேண்டிமோனியம். அது கவுன்சிலோ சேம்பரோட கையாஸ் கிடையாது, பேண்டிமோனியம். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பாருங்கள், டிவிஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் எதுக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம்? ஏன்னா டிவைட் பண்ணுறனாவே we are breaking similar complex systems into different groups. கிளாசிஃபிகேஷனாகவே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அதை வந்து மீனிங் டு ஆப்ஜெக்ட்ஸோ இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறமோ அது வராது. ஸோ 65க்கு ஆப்ஷன் டி. அடுத்து ஆஃப் எக்ஸ்பென்ஸில் என்ன சொல்கிறாரு? while spending, சி ஆப்ஷன் சி இது கரெக்ட். கேர் ஹேஸ் டு பி டேக்கன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஃப் எக்ஸ்பென்ஸுங்கிற சம்மரி படிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆஃப் எக்ஸ்பென்ஸில் ஒரு தீம் என்னன்னு கேட்டிருந்தா கூட ஆஃப் எக்ஸ்பென்ஸ் சம்மரி இல்லை ஆஃப் எக்ஸ்பென்ஸ் எஸ்ஸே உங்களுக்கு தெரிலனா கூட நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஒரு சிம்பிளாக பேக்கனோட கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஒரு கோட் கொடுத்துட்டு அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆர்டினரி எக்ஸ்பென்ஸ் ஆட் டு பி லிமிட்டட் பை அ மேன்ஸ் எஸ்டேட். எக்ஸ்பென்ஸை லிமிட் பண்ணணும் அண்ட் கவர்ன்ட் வித் சச் ரிகார்ட் ஆஸ் இட் பி வித்தின் ஹிஸ் காம்பஸ். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, லிமிட் பண்ணிவிட்டு அவனோட தகுதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும். ஒன்றுமே இல்லை, ஒரு ரிஃபைன்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேராஃப்ரேஸ் பண்ணது ஆப்ஷனு. இதே மாதிரி பேக்கனுக்கு இன்னொரு கொஷின் கூட கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போது இதுக்கு நம்ம பேராஃப்ரேஸ் பண்ணி சிம்பிள் இங்கிலீஷில் கொடுக்கணும். பேக்கன் எழுதினது ரிஃபைன்டு இங்கிலீஷாக இருக்குது. அப்போது while spending, care has to be taken to ensure it is within one's limit. ஸோ அவ்வளோதான். 66க்கு இதான் ஆன்சர். த 3 term label. அப்போ கான்சனன்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் லிங்குவிஸ்டிக்ஸில்? ஸ்டேட் ஆஃப் த glottis ஆப்ஷன் ஏ. பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், மேன் ஆஃப் ஆர்டிகுலேஷன். அடுத்து பாருங்கள், டெக்ஸ்ட்டில் மெயின் ஐடியா சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்டேஷன் கிடையாது, டெக்ஸ்ட் பேராகிராஃப்ஸாக கிடையாது, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அடுத்து பாருங்கள், வேஸ்ட் லைனில் மேன் வித் 3 staves, ஃபிஷர் கிங்.
அடுத்து பாருங்கள் டிரான்ஸ்லேட்டர், ஷேக்ஸ்பியரோட சோர்ஸ் எது ரோமன் பிளேஸ்க்கு? ப்ளூடார்ச். ஓகேங்களா? அடுத்து த மாடல் ஆஃப் சிவால்ரின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், மங்க்கு ஜென்டிலிட்டி, ஹிஸ் பேரிங் மாடஸ்ட் அஸ் அ மேட் அண்ட் நெவர் எட் அ புரிஷ் திங். இதில் என்னென்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் ஓப்பனிங் லைன்ஸ், க்ளோசிங் லைன்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ மாடல் ஆஃப் சிவால்ரிங்கிறது நைட்டுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் கேண்டர்பரி டேல்ஸில். த ஆன்சர் இஸ் த நைட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மர்டர் இன் த கெத்தீட்ரலில் த கோரஸ் எக்ஸ்பிரஸஸ் இட்ஸ் ஃபியர் ஆஃப் இம்பெண்டிங் டூம். இப்போ கேரக்டர் யாருங்க? மர்டர். இதை என்ன கொஷின்னா, மர்டர் யாருக்கு நடந்துச்சு? மர்டர் இந்த கேத்தட்ரல். சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்க? மர்டர் இந்த கேத்தட்ரல். அப்போ ஒரு விக்கிபீடியாவில் போய் 5 லைன் சம்மரி கொடுத்துருந்தாலும் ஆர்ச் பிஷப்புக்கு தான் மர்டர் நடந்துச்சுன்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ த கோரஸ் எக்ஸ்பிரஸஸ் இட்ஸ் ஃபியர் ஆஃப் இம்பெண்டிங் டூம். யாருக்கு? மர்டர் ஆஃப். ஏன்னா ஆர்ச் பிஷப் தான் அங்கே மர்டர் பண்ணப்பட்டார். அடுத்து பாருங்கள், த இந்தியன் ஆத்தர் ஹூ டிஸ்கிரைப்ட் அண்ட் இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் சேலஞ்ச். இது என்னென்னா, ராஜாராவை வந்து சில எடிஷன் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் காந்தபுராவில் இந்த லைன் கொடுத்துருப்பாரு. டெம்போ ஆஃப் இந்தியன் லைஃப்பில் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன், இங்கிலீஷில் இந்தியன் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், டேஷ் வில் யூ பி ஏபிள் டு கெட் த்ரூ த எக்ஸாம் ஒன்லி வித் ஹார்ட் ஒர்க். ஆப்ஷன் சி. அடுத்தது, ஹவு ஷுட் ஒன் பி இன் ஜிடி? குரூப் டிஸ்கஷனில் எப்படி இருப்பீங்க? பம்பாஸ்டிக் வேர்ட்ஸ், புரியாத மாதிரி இப்படின்னு யூஸ் பண்ண மாட்டீங்க. எலாபரேட்டாக சென்டென்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. இப்போ எமோஷனலாக ரியாக்ட் பண்ணிட்டு, இல்லை எங்கள் கிராண்ட் மதருக்கு இப்படி நடந்துச்சு, இல்லை எனக்கு இப்படி நடந்துச்சு, ஜிடி இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் அவாய்ட் பண்ணும், இதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் இஸ் டி, பி எமோஷனலி அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? தென் 76, நாட் ட்ரூ அபவுட் லேபிளிங் ஆஃப் விஷுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆப்ஷன் இஸ் சி. அப்போது விஷுவல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறப்போ titles of table should be as long as a paragraph. நீங்கள் இது ரொம்ப பேசிக் பாருங்கள், ஏதாவது ஒரு டேபிள் இல்லை பேசிக்காக எதுக்கு டைட்டில் வச்சாலும் பேராகிராஃப் மாதிரி தான் டைட்டில் வைப்போமா. அதுவும் ஃபிகர்ஸ் நம்ம லேபிள் பண்ணுறோம் சரிங்களா. ஃபிகர்ஸ் டேபிள்ஸ் நம்ம போட்டுகிட்டே வரோம் விஷுவல் இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ. அதில் எவ்வளோ ஷார்ட்டாக வைக்க முடியுமோ வைப்போம். ஸோ த ஆன்சர் இஸ் சி. அடுத்து மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸில் ஏஞ்சல் கெஸ்ட் யார்? ரஃபேல். அடுத்து இந்த டேர்ம் கொடுத்தது யார் லிங்குஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க, சார்ல்ஸ் ஃபெர்கியூசன். அடுத்து பாருங்கள், முல்க்ராஜ் ஆனந்த் நம்மளுக்கு தெரியும் ட்ரிலாஜி கொடுத்துருக்காரு இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு வில்லேஜ் வரும், அடுத்து அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், மூணாவது எது? ஸ்வோர்ட் அண்ட் த சிக்லி. இது மூணும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ட்ரிலாஜி சரிங்களா. இந்த இன்டர்வியூ டேஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் விட்டல் ஸ்டெப் ரேப்போ எஸ்டாப்ளிஷிங். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ப்ரைமரி வேஸ் டு கம்யூனிகேட் எமோஷனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ரிட்டன் மெசேஜ் கொடுப்போமா, ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்போமா, வேர்பலாக சொல்லுமா, நான் வெர்பலாக எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு அழுதுட்டா, நம்ம எழுதி கன்வே பண்ணுறத விட அழுதுட்டாலோ இல்லை பவ் பண்ணுறதாவோ இதெல்லாம் எமோஷன்ஸை கன்வே பண்ணும். ஸோ அது ஈஸி. தென் எஃப்எம், இது சென்னை. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாட் கரெக்டுக்கு த ரைட் ஆன்சர் இஸ், இதுக்கான ஆன்சர் ஷேக்ஸ்பியர் ஆல்வேஸ் மேக்ஸ் ஆக்சிடென்ட் ப்ரிடாமினன்ட் ஓவர் நேச்சர். இதுவுமே ஜான்சனோட ப்ரிவியஸ் டு ஷேக்ஸ்பியர் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கலனாலுமே நம்மளோட கிளாஸில் கூட கொடுத்துருப்போம். நெட் கிளாஸில் போயட் ஆஃப் நேச்சர் 2 ஸ்லைட் தான் கொடுத்துருப்போம். ஐ திங்க் அதில் மேஜராக மென்ஷன் பண்ணியிருப்போம், ஷேக்ஸ்பியர் இஸ் அபவ் ஆல் ரைட்டர்ஸ், அபவ் மாடர்ன் த போயட் ஆஃப் நேச்சர். ஸோ இந்த கோட்டை ப்ராமினெண்ட்டாக நம்ம படிச்சிருப்போம், போயட் ஆஃப் நேச்சர். நீங்கள் வந்து படிக்கலனாலுமே டீட்டெயில்டாக தெரிலனா கூட அப்போது போயட் ஆஃப் நேச்சர்னு ஆப்ஷன் 1 கொடுத்துட்டா உங்களுக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆப்ஷன் சி பாருங்கள், நேச்சர் ஆக்சிடென்ட், ஹீ ப்ரிஃபர்ஸ் ஆக்சிடென்ட் ஓவர் நேச்சர், ஆக்சிடெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்கான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுக்கு பொயட் ஆஃப் நேச்சர் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தீங்க, அதை மாத்திரம் தான் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கூட ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஆப்ஷன் சி தான் வந்துட்டு தப்பான ஆப்ஷன் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. இல்லை அந்த கோட்டு கூட தெரில, எனக்கு எதுவுமே தெரில, நான் ஜான்சன் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் படிக்கனாலும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பொயட் ஆஃப் நேச்சர்னு ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஆனால் அதே பாருங்கள் ஆப்ஷன் சியில் ப்ரிடாமினன்ட் நேச்சரை விட ஆக்சிடென்ட் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே இடிக்குதே. அப்போ பொயட் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நேச்சராக இயல்பாக நடக்கிற விஷயத்த ரியலிஸ்டிக்காக சொல்கிறவர் ஷேக்ஸ்பியர், அது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஜான்சன் இந்த ஒப்பீனியன் கொடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் சியில் ஆக்சிடென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? அப்போ ஆப்ஷன் சிங்கிறது ஈஸியாக நம்ம டிக் பண்ணிட்டு வந்துடுவோம். இல்லை பெருசாக யோசிச்சு இது பண்ணுறக்கே ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், ரிமோட் ஃபெமிலியர் இஸ் த ஒண்டர்ஃபுல். அது ஆமாம், ரொம்ப ஃபெமிலியர் பண்ணுவார், ஏதோ தூரத்தில் நிறைய கற்பனை பண்ணியிருப்பார். ஆனால் அதை ரொம்ப எளிமையாக ஒரு கிளியோபாட்ராவை வர்ணித்து சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை ரொம்ப எளிமையாக ஃபெமிலியரைஸ் பண்ணி அழகாக கொடுத்துருப்பாரு. என்ன இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ த ஆன்சர் இஸ்
ஆப்ஷன் சி. பியும் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா காமன் ஹியூமனிட்டி, யூனிவர்சல்னு ஷேக்ஸ்பியர் பிளேஸ்க்கு ரிலேட்டடாக டேர்ம் பார்ப்போம். ஏன்னா எல்லா நாட்டிலையும் அந்த லவ், அவர் சொன்ன தீம் ஆஃப் லவ் இருக்கும், அவர் சொன்ன கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ ஜென்யூனாக இருந்திருக்கும். காமன் ஹியூமனிட்டி எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலாந்து பீப்புளுக்கு மட்டுமே அந்த ஆக்ஷன்ஸ், அந்த லவ், ரோமியோ ஜூலியட் வந்து இதுன்னு கிடையாது. நம்ம ஹிந்தியில் ஒரு பாலிவுட்டில் ஒரு மூவி எடுக்கிறோம், தமிழில் ஒரு மூவி எடுக்கிறோம்னா அங்கேயுமே ரோமியோ ஜூலியட் சார்ந்து ஒரு மூவி நம்ம எடுப்போம். கரெக்டுங்களா? ஸோ த ஆப்ஷன் இஸ் சி. அதுதான் வந்துட்டு தப்பான ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஹர் ட்ரைங் டு செல் த ஹவுஸ். இந்த இடியமோட மீனிங் ஃப்ரூட்லெஸ் எண்டவர். அடுத்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் த டங்க். அடுத்து பாருங்கள், மறுபடியுமே வந்துட்டு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். அப்பர் லிப் டங்க் தான், சாரி லோவர் லிப் அண்ட் டங்க் தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். ஸோ 85க்கு த டங்க், 86க்கு த லோவர் லிப். ஆப்ளிவியஸோட டைரக்ட் மீனிங், ஏன்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனால் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. பீயிங் கம்ப்ளீட்லி ஃபர்கட்டன். அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. 88 அப்படியே நேருக்கு நேர். 7 சம்மர்ஸ் முல்க்ராஜ் ஆனந்த். டி பாருங்கள், டார்க் ரூம் ஆர்கே நாராயணன். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஃபியாஸ்கோ, டிசாஸ்டர், ஏ ஆப்ஷன். அடுத்து ஃபைனல் செக்ஷன் வேஸ்ட்லேண்ட். சம்மரி ஒன்று நீங்கள் படிக்க வேணாம், 5 செக்ஷன் இருக்குது. ஃபைனல் செக்ஷன் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. வாட் த தண்டர்ஸ் செட். 91 பாருங்கள், யார் சிஸ்டரோட பேருன்னு கேட்டிருக்காங்க. வல்ச்சர். ஸோ த ஆன்சர் இஸ் மாணிக். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 92 மோஸ்ட் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் சிலபிக் வேரியஸ் இங்கிலீஷஸ். இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பார்த்துட்டாங்க இந்த கொஷினை. என்ன விஷயம்னா, கொஞ்சம் எல்லா இந்தியன் லாங்குவேஜஸுமே சிலபிக்காக இருக்குது, இங்கிலீஷ் மட்டும் எப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் எதுவுமே தெரியலனாலும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். என்னென்னா, இங்கிலீஷ் வந்து ஃபொனிட்டிக்காக இருக்குது, ஃபொனாலஜி படிக்கிறோம், மார்ஃபாலஜி படிக்கிறோம், சரி கிராமட்டிக்கலாகவும் இருக்குது. இதெல்லாமே ஓகே, இதெல்லாமே ஒன்று கூட ரிலவெண்ட்டாக கிராமர் ரிலேட்டடாக வருதுன்னா சிலபிக் ஃபோனேம்ஸில் சிலபிக் வரும். நம்ம மார்ஃபாலஜியில் சிலபிள்ஸ் பற்றி படிப்போம். பட் எல்லா லாங்குவேஜுமே சிலபிக்காக இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் மட்டும் எப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ இப்போ நம்ம யோசிக்கணும், என்ன யோசிக்கணும்? ஸ்ட்ரெஸ். இப்போது 4 ஆப்ஷனுமே கரெக்டாக வர மாதிரி இருக்குதே, ஸ்ட்ரெஸ் டைம்னும் கரெக்டு தான், ஆனால் எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுன்னு சிலருக்கு கன்ஃபியூஷன். அப்போ என்ன யோசிக்கணும்னா, மோஸ்ட் இந்தியன் லாங்குவேஜஸ் ஒரு சிலபிக் வேரியஸ் இங்கிலீஷ் ஈஸ். அப்போது இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு இல்லாத ஒரு தனித்தன்மை இங்கிலீஷ்க்கு இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது உங்களுக்கு 4மே வர மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் யோசிக்கணும், ஃபொனிட்டிக் வருமா? நம்ம யோசிக்கிறப்போ எல்லா லாங்குவேஜஸ்மே ஃபொனீம்ஸ் இருக்கே, ஃபொனீம்ஸ் இல்லாமல் எந்த லாங்குவேஜாச்சும் இருக்குமா? அப்போது அது இந்தியன் லாங்குவேஜ்க்கு மட்டும், இந்தியன் லாங்குவேஜ் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் கொஷின் வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கான். அப்போ ஃபொனிட்டிக் வராது. கிராமட்டிக்கல், உலகத்தில் எல்லா லாங்குவேஜும் தான் கிராமர் இருக்குது, அப்போ அதுவும் வராது. மார்ஃபாலஜி, நீங்கள் தமிழ் எடுத்துட்டிங்கனாலும் பிரிப்போம். வகுப்பறைன்னு கொடுத்தா வகுப்பு கூட்டல் அறை அப்படின்னு தமிழில் படிக்கிறோம் இல்லைங்களா 10th. மார்ஃபாலஜி நம்ம தமிழ்லையும் தானே படிச்சுட்டு வரோம். ஃபொனட்டிக் அதுவும் தமிழில் படிச்சுட்டு வரோங்களா. அப்போ ஸ்ட்ரெஸ் டைம்டு அது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதை பொருத்தணும் அப்படின்னு பொருத்தணும். கொஞ்சம் நம்ம கிரிட்டிக்கலாக யோசிக்கணும், கூட கொஞ்சம் ப்ரிப்பரேஷன், அவ்வளோதான். ஸோ இதுவே பாருங்கள் 30 மினிட்ஸை க்ராஸ் பண்ணிருச்சு. ஸோ ஐ நோ யூ ஆர் ஈகர் அபவுட் தி ஆன்சர்ஸ். ஈவன் தோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலனாலும் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இப்போ நான் சொன்ன விதத்துலேயே ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நம்ம நிறைய இதுக்கு ஆன்சர் கொடுக்குறது மூலயமா எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த கொஷினுங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். அதுவே உங்களுக்கு இன்னி வர எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்படி ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட் வே ஆஃப் அப்ரோச்சிங். சி, இட்ஸ் நாட் அபவுட் ரைட் வே ஆஃப் ப்ரிப்பேரிங், இட் இஸ் இட் இஸ் ஆல் அபவுட் ஒரு எக்ஸாம் நீங்கள் போகிறது, இட்ஸ் ஆல் அபவுட் ரைட் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் டுகெதர் வித் ரைட் வே ஆஃப் அப்ரோச்சிங் த எக்ஸாம் அண்ட் ரைட் வே ஆஃப் கோயிங் டு த எக்ஸாமினேஷன் ஹால். இது எல்லாமே இருக்குது. நம்ம லிட்டில் ஹேண்டனில் எப்பயுமே சைக்காலஜிக்கல் சப்போர்ட், நம்ம வந்து ஒரு செஷன் முடிகிறப்போ, ஒரு கிளாஸ், ஒரு கோர்ஸ் நம்ம முடிக்கிறப்போ சைக்காலஜிக்கல் செஷன் வித் சைக்காலஜிஸ்டோட நம்ம பிளான் பண்ணி வைப்போம். பர்டிகுலர்லி வி கால் ஆஸ்பிரண்ட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு அட்டெண்ட் தி செஷன் வித் சைக்காலஜிஸ்ட். நம்ம பிஜிடிஆர்பிக்கு நம்ம பண்ணணும். பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் when it comes to exam. ஸோ நீங்கள் எக்ஸாமே அட்டன் பண்ணினாலும் ஐ நோ யூ ஆர் eager to know the answers. இந்த நம்ம 92 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இது எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபொனிட்டிக் ஒரு, கிராமட்டிக்கல் ஒரு, மார்ஃபாலஜிக்கல் ஒரு, எல்லாத்துக்குமே இருக்குது. சிலபிக்குங்கிறத வச்சு நீங்கள் யோசிக்காதீங்க. மோஸ்ட் இந்தியன் லாங்குவேஜ் சிலபிக். அப்போ சிலபிக்காக இருக்குது, இங்கிலீஷ் சிலபிக்காக, எனக்கு சிலபிக்குன்னு சொன்னது என்னமே புரியலனாலும் கொஷினை வச்சு தெரியுது இந்தியன் லாங்குவேஜஸில் இப்படி இருக்குப்பா, அது சிலபிக்காக இருக்கட்டும். சிலபிக்குங்கிற வார்த்தை விட்டு இங்கிலீஷ் மட்டும் என்ன, வேரியஸ் இங்கிலீஷ் என்ன, இங்கிலீஷ் மாத்திரம் தான் அவன் கேட்குறான். அப்போ இங்கிலீஷ் டெஸ்ட் டைம்ட்டு நம்மளுக்கு சொல்ல தெரியணும், அவ்வளோதான். ஸோ இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. பட் ஐ திங்க் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தாலும் சரி, அப்பியர் ஆகலனாலும் சரி, ஐ ஹோப் இட் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் அந்த பார்ட் 1 வீடியோ பாருங்கள், சட்டுன்னு பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வரும். பார்ட் 2 வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடும் இதை விட. தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
because more than subscribing to little and நம்ம frequent videos போகிறதில்ல because we have classes almost 4 days per week. ஸோ நம்ம யூடியூப்பில் நம்ம frequent videos போட முடியல. பட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது மூலயமா யூடியூப் அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல் வீடியோஸை சஜஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம பாருங்கள். பார்ட் 1 பார்த்து அப்படியே போயிடாதுங்க. பார்ட் 2 வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வச்சுன்னா டக்குன்னு பாருங்கள். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஈஸியாக நம்ம ஆன்சர் சொல்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.